அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10வது புவியியல் 10th ஜியாகிரஃபியில் டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டியில் 6th to 10th வரைக்கும் உள்ள டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10வது புவியியலில் உள்ள உங்களுக்கு தெரியுமா பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு குரூப் 4ல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் 1 குரூப் 2லையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஆரவள்ளி ரேஞ்ச் இஸ் தி ஓல்டஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுனா ஆரவள்ளி மலைத்தொடர். ஸோ இந்த மலை ஆரவள்ளி மலைத்தொடர் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ மேஜர் பாசஸ் சரியா, முக்கிய கணவாய் ஹிமாலயா, அதாவது ஹிமாலயா மலைகளின் முக்கிய கணவாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமயமலையின் முக்கிய கணவாய்கள். காரக்கோரம் கணவாய் எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜோஜிலா கணவாய் சிப்கிலா கணவாய் இமாச்சல் பிரதேசம். பொம்டிலா கணவாய் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். நாத்துலா மற்றும் ஹெலிப்லா கணவாய் சிக்கிம். ஸோ இதுதான் மேஜர் பாசஸ், அதாவது மேஜர் முக்கிய கணவாய்கள் சொல்கிறோம். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய். ஸோ இந்த கைபர் கணவாயானது எந்த இரு நாட்டையும் இணைக்கிறதுனா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கிறது. மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலண்ட் கணவாயும் இந்திய துணை கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய்களாகும். சரியா, பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தானை இணைக்கிறது எந்த கணவாய்? கைபர் கணவாய். இது நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி போலண்ட் கணவாய் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. இதுவுமே நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஈக்விட்டபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம், சமச்சீர் காலநிலை. ஸோ இது நம்ம இன்னொரு பேர் என்னென்னா பிரிட்டிஷ் காலநிலைன்னு சொல்கிறோம். இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிகு குளிருடையதாகவோ இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெய்தர் டூ ஹாட் ஆர் நாட் டூ கோல்டு. ஸோ ரொம்ப வெப்பமுடையதாக இருக்காது, ரொம்ப குளிருடையதாகவும் இருக்காது. ஓகே, அதாவது ஒரு மாடரேட்டில் இருக்கும். அதனால தான் சமச்சீர் ஈக்விட்டபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நம்ம பிரிட்டிஷ் காலநிலை சொல்கிறோம், பிரிட்டிஷ் கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்து முக்கியமான காலங்கள் பார்க்க போகிறோம். ஸோ காலங்களில் நம்ம குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம்னு சொல்லிட்டு 4ஆக பிரிப்போம். சரியா, இதில் குளிர்காலம்ன்றது ஜனவரி முதல் பிப்ரவரி வரை, கோடைக்காலம்ன்றது மார்ச் முதல் மே வரை, தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம்ன்றது ஜூன் முதல் செப்டம்பர் வரை, வடகிழக்கு பருவக்காற்று காலம்ன்றது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. ஸோ இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலமும் வடகிழக்கு பருவக்காற்று காலம் அடிக்கடி கேட்பாங்க. சரி, அது நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று காலம்ன்றது ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று காலம்ன்றது அக்டோபர் டு நவம்பர். சரியா, ஸோ அடுத்து உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி எதுனா மவுண்ட் சிண்ட்ரம். இது எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது. ஸோ உலகிலேயே மிகவும் அதிக மழை பெறும் பகுதி. ஓகே, மாஸ் சிண்ட்ரம் இஸ் தி பிளேஸ் விச் ரிசீவ் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் தி வேர்ல்ட். இது மாஸ் சிண்ட்ரம் எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது. ஸோ இதுவுமே அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி ப்ராஜெக்ட் டைகர், அது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா 2023 பார்த்தீங்கன்னா 100 வருஷம் கொண்டாடுறாங்க. சரி, 100 வருஷம் கொண்டாடினாங்க. ஸோ அதனால் 50 வருஷம் கொண்டாடினாங்க. சரி, 50 வருஷம். ஸோ அதனால் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் எந்த ஆண்டு லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1973 தொடங்கப்பட்டிருக்கு. புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நோக்கத்தோடும் புலிகள் பாதுகாப்பங்கள் தொடங்கப்பட்டன. சரி, ப்ராஜெக்ட் டைகர் 1973 1973 எதுக்குன்னா டைகர் பாப்புலேஷன் கன்சர்வ் பண்ணுறது, புலிகளை பாதுகாக்க தொடங்கப்பட்டதா இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973. அடுத்து பல்நோக்கு திட்டத்தின் பெயர் ஆறுகள் பயனடையும் மாநிலங்கள். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் பார்த்தீங்கன்னா தாமோதர் ரிவரில் இருக்குது, ஆறில் இருக்குது. ஸோ பயனடையும் மாநிலங்கள் மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். பக்ரானங்கல் திட்டம் பார்த்தீங்கன்னா உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை இதுதான். ஓகே, பக்ரானங்கல் அணை தான் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை. ஸோ சட்லஜ் நதியில் இருக்குது. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த 3 மாநிலங்கள் தான் பயனடையும் மாநிலங்கள். அடுத்து ஹிராகுட் திட்டம் உலகின் மிக நீளமான அணை, மகாநதி ஆறுலேருந்து இருக்குது. ஒடிசா பயனடையும் மாநிலம் ஒடிசா. சரி, கோசி திட்டம் பார்த்தீங்கன்னா கோசி ஆறில் இருக்குது. பயனடையும் மாநிலங்கள் பீகார் மற்றும் நேபாளம். துங்கபத்ரா ஆறுலேருந்து இருக்குது. ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா 2 மாநிலங்கள் தான் பயனடையும் மாநிலங்கள். தெஹிரி அணை பார்த்தீங்கன்னா பகிராதி. ஸோ தெஹிரி பகிராதி. சரியா, பாகிரதி ஆறில் இருக்குது. பயனடையும் மாநிலம் ஒரே ஒரு மாநிலம் உத்தரகாண்ட். அடுத்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் ஆறில் இருக்குது. பயனடையும் மாநிலங்கள் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம். நாகார்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா நதியில் இருக்குது. பயனடையும் மாநிலம் ஆந்திர பிரதேசம். சர்தார் சரோவர் திட்டம் பார்த்தீங்கன்னா நர்மதையில் இருக்குது. பயனடையும் மாநிலங்கள் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் பார்த்தீங்கன்னா சட்லஜ் நதியில் ஆறில் இருக்குது. பயனடையும் மாநிலங்கள் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. மேட்டூர் அணை பார்த்தீங்கன்னா காவிரி நதியில் இருக்குது. பயனடையும் மாநிலம் தமிழ்நாடு. ஸோ இந்த இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ சட்லஜ் ஆறில் இருக்குது. பயனடையும் மாநிலங்கள் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. சரியா, ஸோ இந்த
பல்நோக்கு திட்ட பெயர்கள் ஆறுகள் பயனடைய மாநிலங்கள் ரொம்ப முக்கியமான உள்ளது. அடுத்து இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு மேலாண்மையின் பல்வேறு பெயர்கள். சரியா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ஸோ இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து இந்தியாவில் பல்வேறு பெயர்களில் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ பெயர் பார்த்திங்கன்னா ஜூம். ஸோ இந்த ஜூம்ன்றது அஸ்ஸாம் மாநிலத்தில் கூப்பிட்றாங்க. அதேமாதிரி பொன்னம் அப்படின்றது கேரளாவில் கூப்பிட்றாங்க. புடு அப்படின்றது ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கூப்பிட்றாங்க. பீவார், மாசான், பெண்டா, பீரா இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் கூப்பிட்றாங்க. சரியா? அடுத்து இந்திய வேளாண் பருவ காலங்கள். ஸோ எப்படி நம்மளுக்கு இந்த சீசன் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்தோம்ல, காலங்கள். வடகிழக்கு பருவக்காற்று காலம், சரியா, நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல இந்தியன் வேளாண் பருவங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வேளாண் பருவம் வந்து காரிஃப் பருவம், ராபி பருவம், சையத் பருவம்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறோம். ஸோ முக்கிய பயிர்கள் காரிஃப் பருவத்தில் விளையக்கூடிய வட மாநிலத்தில் விளையக்கூடிய பயிர்கள், தென் மாநிலங்களில் விளையக்கூடிய பயிர்கள். ஸோ காரிஃப் பருவம் பார்த்திங்கன்னா ஜூன் டு செப்டம்பர், ராபி பருவம் அக்டோபர் டு மார்ச், சையத் பருவம் ஏப்ரல் டு ஜூன். சரியா? காரிஃப் பருவம் பார்த்திங்கன்னா நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து. தென் மாநிலங்கள் பார்த்திங்கன்னா நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை. ராபி பருவம் பார்த்திங்கன்னா கோதுமை, பருப்பு, ஆளி விதைகள், கடுகு, பார்லி. ஸோ தென் மாநிலங்கள் பார்த்திங்கன்னா நெல், மக்காச்சோளம், கேழ்வரகு, நிலக்கடலை, கம்பு. சரி. சையத் பருவம் பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள், திணைப்பயிர்கள், நெல், காய்கறிகள், தீவன பயிர்கள். ஸோ இது வந்து தென் மாநிலங்கள். ஸோ இப்போ வேளாண் பருவத்தில் என்னென்ன பருவம், காரிஃப் பருவம், ராபி பருவம், சையத் பருவம்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஸோ அதோட காலங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வட மாநிலங்கள், தென் மாநிலங்களில் விளையக்கூடிய முக்கிய பயிர்களை பற்றி பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள். ஸோ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் சொல்லுவோம். சரியா? மஞ்சள் புரட்சி பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துகள், நீல புரட்சி மீன்கள் வித்துகள், பழுப்பு புரட்சி தோல், அடுத்து வந்து தோல் உற்பத்தி, தங்க நூலிலை புரட்சி வந்து சணல் உற்பத்தி. இந்த தங்க நூலிலை புரட்சி சரி, கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், ஜூட் ப்ரொடக்ஷன், இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி பொன் புரட்சி பார்த்திங்கன்னா பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர். சாம்பல் புரட்சி உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி பார்த்திங்கன்னா வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தி. வெள்ளி புரட்சி பார்த்திங்கன்னா முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி இலை புரட்சி பருத்தி. அதாவது தங்க நூலிலை புரட்சி சணல், வெள்ளி இலை புரட்சி வந்து பருத்தி. சரியா? இப்போ சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் காட்டன். ஸோ இது ரெண்டும் அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு, வெண்மை புரட்சி பால் உற்பத்தி. சரியா? இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதாவது ஆர்கனைசேஷன், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். சரியா? இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. இந்திய சுரங்க பணியகம் தலைமையில் பார்த்திங்கன்னா நாக்பூரில் இருக்குது. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் தலைமையகம் ஹைதராபாத்தில் இருக்குது. இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆல் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது எது படினா டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 படி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் தான் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஜாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் கல்கட்டா. ஸோ இது ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க. அதுமாதிரி இந்திய பியூரோ ஆஃப் மைன்ஸ் ஹெட் குவார்ட்டர் வந்து நாக்பூர். நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டரோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஹைதராபாத். சரியா? அடுத்து இரும்பு தாது படிவு, இரும்பின் அளவு. ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. சரியா? கொராலஜிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அசெண்டிங் டு டிசெண்டிங்கோ இல்லை டிசெண்டிங் டு அசெண்டிங்கோ அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. சரியா? மேக்னடைட், ஹேமடைட், கோதைட், லெமனைட், சிட்ரைட். சரியா? இது வந்து மேக்னடைட் MHGLS அப்படின்னா வச்சுக்கோங்க. MHGLS மேக்னடைட், ஹேமடைட், ஜியோதைட், லிமோனைட், சைட்ரைட். சரியா? இதுதான் ஃபார்ம் ஆஃப் அயன் ஓர்ஸ், அயன் கண்டென்ட். அடுத்து மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள், கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்டு, ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் பார்த்திங்கன்னா 65% மிகப்பெரியது. இது அடுத்து குஜராத் கடற்கரை 2வது பெரியது. சரியா? மும்பை ஹை எண்ணெய் வயல் தான் இது வந்து ரொம்ப பெருசாக ஃபஸ்ட்டு இருக்குது. குஜராத் கடற்கரை 2வது பெரியது. பேசிம் எண்ணெய் வயல் மும்பை ஹையின் தென்பகுதி. அலியாபாத் எண்ணெய் வயல் பார்த்திங்கன்னா தென்பகுதி. அங்கலேஸ்வர், காம்பே, லுடி பகுதிகள், அகமதாபாத், கலோல் பகுதி எல்லாமே மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள். இதில் ரொம்ப பெருசு மும்பை, 2வது வந்து குஜராத்னு சொல்கிறாங்க. இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, திக்பா எண்ணெய் வயல். இது நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எதுனா திக்பா எண்ணெய் வயல். இது வந்து அசாமில் வந்து இருக்குது. அதேமாதிரி நாகர்காட்டியா எண்ணெய் வயல், மோரோன்
அக்ரிஜன் எண்ணெய் வயல், ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல்கள், சர்மா பள்ளத்தாக்கு, அந்தமான் நிக்கோபாரின் உட்பகுதிகள், மன்னார் வளைகுடா, பல்சேவார் கடற்கரை, எல்லாமே பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம், ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியா வந்து எங்கே இருக்குன்னா டார்ஜிலிங்கில் 1897 நிறுவப்பட்டது. சரியா? அடுத்து இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபரிதாபாத்தில் வந்து இருக்குது. சரியா? இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மிக அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணையாகும். ஸோ உங்களுக்கு கேட்பாங்க, அந்த முப்பந்தல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணையாகும். ஸோ ஆரல்வாய்மொழி. சரி, ஆரல்வாய்மொழி கன்னியாகுமரி. இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து தேசிய காற்றாற்றல் நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. இது எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து இருக்குது. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ தேசிய காற்றாலை நிறுவனம் சென்னையில் இருக்குது. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818 கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள ஃபோர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் மில் வந்து 1818 கொல்கத்தாவில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் ரொம்ப முக்கியம். அது நேஷனல் ஜூட் போர்டு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் வந்து அமைஞ்சிருக்கு. சரியா? இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812 மேற்கு வங்கத்தில் உள்ள செராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ 1812 தான் ஃபஸ்ட்டு பேப்பர் மில், இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பேப்பர் மில்லுங்கன்னா வெஸ்ட் பெங்கால் செராம்பூரில் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து இது உங்களுக்கு தெரியும், சென்னை வந்து நம்ம டெட்ராய்ட் ஆஃப் ஏசியான்னு சொல்லுவோம். சரி, ஏசியாவின் டெட்ராய்ட்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து இந்தியா த ஃபர்ஸ்ட் சென்சஸ் வாஸ் கேரிட் அவுட் இன் இயர் 1872. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 மேற்கொள்ளப்பட்டது. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 மேற்கொள்ளப்பட்டது. ஸோ முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் அண்ட் சிங்க்ரோனஸ். ஸோ நல்லா இது பார்த்துக்கோங்க. இது வந்து கேட்பாங்க, இந்தியாவின் முதல் மக்கள் தொகை வந்து 1881 கேட்பாங்க. இல்லை, ஸோ 1872 தான். ஸோ முதல் மக்கள் தொகை முழுவதுமாக மேற்கொள்ளப்பட்டது 1881. சரியா? ஸோ நாட்டின் 15வது மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 2011. ஸோ 1872 ஃபஸ்ட்டு சென்சஸ்ஸு. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணது 1881. ஸோ 2011 இப்போ இருக்கிற சென்சஸ் பார்த்தீங்கன்னா 15வது சென்சஸ், 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரியா? அடுத்து ஸோ ரயில்வே அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம். சரி, வடக்கு ரயில்வே புதுடில்லி, வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர், வட மத்திய ரயில்வே அலகாபாத், வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். ஸோ இந்த வடகிழக்கு நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே வந்து கோரக்பூர் அடிக்கடி கேட்பாங்க. அதேமாதிரி வடகிழக்கு எல்லை ரயில்வே நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே, நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே கவுஹாத்தி. ஸோ இதுவுமே இப்போ கவுஹாத்தி இதுவுமே நல்லா கேட்பாங்க அடிக்கடி. கிழக்கு ரயில்வே வந்து கொல்கத்தா, கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர், கிழக்கு மத்திய ரயில்வே ஹாசிப்பூர், மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர், மத்திய ரயில்வே வந்து மும்பை, மேற்கு ரயில்வே மும்பை, தெற்கு ரயில்வே சென்னை, தென் மத்திய ரயில்வே. ஸோ இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க. சவுத் சென்ட்ரல் ரயில்வே வந்து செகுந்தராபாத், தென்கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, தென்மேற்கு ரயில்வே வந்து ஹூப்ளி, தென்கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பிலாஸ்பூர். ஸோ இதுவுமே கேட்பாங்க. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே வந்து பிலாஸ்பூரில் இருக்குது. அதுமாதிரி கொங்கன் ரயில்வே நேவி மும்பை. ஸோ கொங்கன் வந்து நேவி மும்பையில் வந்து இருக்குது. சரி, இதில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது சவுத் சென்ட்ரல் ரயில்வே வந்து அடிக்கடி கேட்பாங்க செகந்தராபாத், சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே வந்து பிலாஸ்பூர். சரி, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நார்த்தன் ரயில்வே நியூ டெல்லி தெரியும். நார்த் ஈஸ்ட் பார்த்துக்கோங்க கோரக்பூர், நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் வந்து குவஹாத்தி. சரியா? கவுஹாத்தி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 10வது புவியியல் உள்ள உங்களுக்கு தெரியுமா டூ யூ நோ பாக்ஸ் கொஸ்டின். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டினாவது ஜாகிரஃபின்னு எடுத்துகிட்டா கண்டிப்பாக 2 கொஸ்டினாக வந்துடும். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.